அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆர்என்பிஎஃப் டிவி சேனல் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் எமது வீடுகளில் பாவிக்கின்ற உபகரணங்களில் ஒன்றான ஹீட்டர் ஜொக் என்று சொல்லுகின்ற இந்த ஹீட்டரை திருத்தக்கூடிய முறையை பற்றி சற்று உங்களோடு கலந்தாலோசிக்கலாம் என நினைக்கின்றேன். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க கட்டாயம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒத்துழைப்பை வழங்குறதுக்கு மறந்துடாதீங்க. வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். சாதாரணமாக இதில் ப்ளக் பாயிண்டில் பாருங்கள், இதில் ஒரு ஃப்யூஸ் ஒன்று வந்திருக்கும். முதல்ல இந்த ஃப்யூஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளும். ஃப்யூஸை பார்க்குறதுக்கு முதல் இதில் கனெக்ஷன் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ இதில் ஒரு பகுதி ஏர்த்துக்கு வரக்கூடியது, அதை இதுக்கு நாம் கண்டக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ அதுக்கு முதல் மீட்டரை ஆன் பண்ணிக்கொள்வோம். இப்போ மீட்டரை நாங்கள் ஓம்ஸ் பகுதிக்கு வச்சுக்கிறோம். அதே போல் இங்கே ப்ரூஃபையும் கொமனில் ஒரு பகுதியும் அதே போல் ஓம்ஸுக்கு வரக்கூடிய ஒரு பகுதியும் வச்சு இப்போ பார்ப்போம். இப்போ இது மல்டிமீட்டர், இது டிஜிட்டல் கிலோமீட்டர்னு சொல்கிறது. இந்த கிலோமீட்டரை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ பார்ப்போம். இது ஒரு எர்த் லைன். இதிலிருந்து ஒரு பகுதியை வச்சுக்கொண்டு இப்போ இதுக்கு எது எர்த் கனெக்ஷன்ன்றது முதல்ல கண்டுபிடிப்போம். இது உள் பகுதி இல்லை, கனெக்ஷன் இல்லை, இதுவும் இல்லை. அதே மாதிரி பார்த்தா ரைட், ஓகே. இப்போ இங்கே மீட்டர் வேலை செய்கிறத பார்க்கலாம். அப்போ இது எர்த் லைனுக்குரிய கனெக்ஷன் சரியாக வேலை செய்கின்றத இந்த மீட்டர் மூலமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ஓகே, இப்போ இதில் நியூட்ரல் பகுதியை பார்ப்போம். இதில் நியூட்ரல் பகுதியில் ஒரு பகுதியை நாங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்ப்போம். இப்போ நியூட்ரல் பகுதியும் ஓகேயா இப்போ வேலை செஞ்சு கொண்டிருக்கு. எங்களுக்கு மீட்டரில் ரீடிங்கை காட்டுது. ஓகே, அதே டைமில் லைவ், அதாவது கரண்ட் சப்ளை பண்ணக்கூடிய பகுதியை பார்ப்போம். இப்போ இது நியூட்ரல் பகுதியாக இருந்துச்சு. இப்போ இதில் உள் பகுதியை தான் அநேகமாக சப்ளை வரக்கூடியதாக இருக்கும். ரைட், ஓகே, அதுவும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த ஹீட்டர் பவர் கோட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு ஃப்யூஸ் இருக்குது. அது ஃப்யூஸ் நல்லா இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு அதை காட்டுறேன். இப்போ அநேகமாக அந்த சின்ன ஃப்யூஸ் இருக்குது. இந்த ஃப்யூஸ் அநேகமாக ஹீட்டர் ஜொக்கில் பீத்திருந்தாலும் அதையும் நாங்கள் இது ஹீட்டர் ஜொக் பிள்ளைன்னு சொல்லி ஓரமாக்கிடுவோம். இப்போ இது ஃப்யூஸ் நல்லா இருக்குது, இருந்தாலும் காட்டுறேன் எப்படி பார்க்குறேன்றது. இப்போ இதில் ஒரு ப்ரூஃப் வச்சுக்கோங்க. இப்போ மீட்டரை பார்த்தீங்கன்னா தெரியும், ரீடிங் அழகான முறையில் வேலை செய்யுது. இப்போ இந்த ஃப்யூஸ் நல்லா இருக்குது. நாம் ஏற்கனவே செக் பண்ணுற நேரம் பார்த்தோம், இங்கே சப்ளை வரக்கூடியதாக இருந்துச்சு. மீட்டர் ரீடிங் காட்டுது, கண்டினியூட்டி காட்டுது. அதனால் இதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்றதை நாங்கள் உறுதி செஞ்சு கொள்ளலாம். இதை செப்ரேட் பண்ணிவிட்டு இப்போ ஹீட்டர் ஜொக்கில் தான் அநேகமாக பிரச்சனை இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த ஹீட்டர் ஜொக்கில் பாருங்கள், இதில் ஒரு சுவிட்ச் இருக்குது. இது ஆன் ஆஃப் சுவிட்ச். அதே மாதிரி இந்த இதுக்கு ஒரு எலமெண்ட் சீல் டைப் இருக்கிறபடியாக அநேகமாக இதே போல் எலமெண்ட் கடைகளில் வாங்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் என்ன பிரச்சனைன்றதை பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 3 கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ஹீட்டர் ஜொக் இதில் கண்டக்ட் பண்ணக்கூடிய பகுதி, இதில் எர்த் லைன் இதில் கண்டக்ட் ஆகும். உள்ளுக்குள்ளே இந்த உள் பகுதியில் நியூட்ரல் லைன் கண்டக்ட் ஆகும். இந்த நடுவில் இருக்கிற பகுதிகளில் பார்த்தா தெரியும், இதில் கரண்ட் லைன் தான் சப்ளை கண்டக்ட் ஆகும். அதே மாதிரி இதிலையும் அந்த கண்டக்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இங்கே இருக்குது. வெளிப்பக்கம், இந்த வெளிப்பக்கத்துக்கு, அதாவது இதை பார்க்குற நேரம் இந்த வெளிப்பக்கத்தில் எர்த் லைன் கனெக்ட் பண்ணப்படும். இதில் நியூட்ரல், இதில் பர்ஸ் லைன் கனெக்ட் பண்ணப்படும். இது வேலை செய்கிற நேரம் ஹீட்டர் ஜொக்கோட தண்ணியை எடுத்து உள்ளுக்கு வைக்கிற நேரம் இது உள்ளுக்கு புஷ் பண்ணப்படும். இதே மாதிரி பாருங்கள்,
இப்படி புஷ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையோடு காணப்படும். இது மூலமாகத்தான் இங்கே ஹீட்டர் ஜக்குள்ளே கண்டக்ட் பிளேட்டுக்கு சப்ளை வைத்து எலிமெண்ட்டு கரண்ட் போகிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாகத்தான் இந்த ஹீட்டர் ஜக் வேலை செய்யுது. இப்போ இதை நாங்கள் இப்போ ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு இந்த கண்டக்ட் பிளேட்டை செக் பண்ணி பார்ப்போம் என்ன கண்டிஷனில் இருக்கின்றது. பார்த்தா தெரியும். இப்போ மீட்டரை உட்படுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து எர்த் லைனோட கண்டக்ட் பண்ணக்கூடியது, எங்களுக்கு தேவைப்படாது. இது வந்து வெளிப்பக்கம் நியூட்ரலும் அடுத்த பக்கம் ஃபர்ஸ்ட் லைனும் தான் இருக்குது. இப்போ இதை நாங்கள் முதல்ல இந்த கனெக்ஷனை பார்ப்போம். சுவிட்ச் கனெக்ஷனை முதல்ல பார்ப்போம். இந்த சுவிட்ச் கனெக்ஷன் வந்து சரியான முறையில் இருக்குதான்றதை பார்ப்போம். இப்போ சுவிட்ச் கனெக்ஷன் சரியாக இருந்தால் எங்களுக்கு இந்த 2 லைன்லையும் கண்டினியூட்டி மீட்டரை காட்டணும். இப்போ பாருங்கள், சுவிட்சை இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். சுவிட்சை இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதை கண்டினியூட்டியை பார்ப்போம். இப்போ இதை வச்சு பார்ப்போம். இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது எர்த் லைன் எங்களுக்கு தேவைப்படாது. இதில் ஒரு பகுதியை வச்சு நாங்கள் இதை புஷ் பண்ணுவோம். புஷ் பண்ணுற நேரம் இங்கே மீட்டர் ரீடிங் இங்கே காணல. மல்டிமீட்டரை பாருங்கள், மீட்டர் ரீடிங் வரல. அப்போ உண்டு ஓகே, கீழே புஷ் பண்ணுற நேரம் மீட்டர் ரீடிங் வரல. அப்போ ஒன்று இந்த சுவிட்சில் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது எலிமெண்ட்டில் அல்லது இந்த ஹீட் எலிமெண்ட் சொல்லக்கூடிய அந்த சூடாகிற பகுதிகளில் பிரச்சனை இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் இதை கலட்டு என்னன்றதை பார்ப்போம் நம்ம. ரைட், ஓகே. இப்போ கலட்டுறதுக்கு எங்களுக்கு இதுக்குள்ளே ஒரு பின் மாதிரி ஒன்று வச்சுக்கிது. அந்த பின்னை முதலாவது நாங்கள் அவுட் பண்ணிட்டோம்னா இதை முதல்ல லேசான முறையில் கலட்டி கொள்ளலாம். அப்போ பின்னை நாங்கள் அவுட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதுக்குள்ள ஸ்ப்ரின்னும் இருக்குது. நாங்கள் கேர்ஃபுல்லாக கவனமாக இதை கையாளணும். ஓகே, இப்போ இதை நாங்கள் லேசாக கலட்டி எடுத்துட்டோம். இதுக்குள்ள ஸ்ப்ரின் இருக்குது. அந்த ஸ்ப்ரின்னை கவனமாக, இதுதான் இந்த எங்களுக்கு வேலை செய்கிற ஒட்டோவாக ப்ரெஷ் பண்ணுற நேரம் அந்த ஹீட்டர் ஜக் மூடி வந்து மேலே வர்றதுக்கு இந்த ஸ்ப்ரின் தான் உதவியாக இருக்குது. இந்த பக்குவமாக நாங்கள் செப்பரேட் பண்ணிக்கொள்வோம். இப்போ பார்ப்போம், இந்த சுவிட்சை பார்ப்போம். இப்போ பார்த்தா தெரியும், இந்த சுவிட்சை கலட்டுறதுக்கு நாங்கள் முதல்ல இந்த பிளாஸ்டிக் பகுதியால் ஆக்கப்பட்டு இதை வெளியே அகட்டிக்கொள்ளும். அப்போ தான் லேசாக எங்களுக்கு சுவிட்சை கலட்டையிலும். இப்போ இதை தண்டி லேசான முறையில் லொக்கோடைய அளவுக்கு இந்த சுவிட்சை நாங்கள் கலட்டுவோம். ஓகே, சுவிட்சை வேறு எடுத்துட்டோம். இப்போ இந்த சுவிட்ச் வேலை செய்தான்னு பார்ப்போம். இப்போ இதில் இருக்கிற பின்னையும் கலட்டியும் பார்க்கணும். முதல்ல இந்த சுவிட்சை வெளியே எடுப்போம். ஓகே, இந்த சுவிட்ச் எங்களுக்கு வெளியே வந்துட்டுது. இப்போ பாருங்கள், இந்த சுவிட்சில் கனெக்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். இப்போ சூடாகிற நேரம், ஹீட்டர் ஜக் சூடாகிற நேரம் இதை சப்ளை ஆன் பண்ணதுக்கு பிறகு இதால் போகிற கரண்ட் வந்து பாஸ் பண்ணி எலிமெண்ட்டுக்கு போகலாம். இப்போ சூடாகி இதால் வர்ற தண்ணி சூடாகி அந்த ஆவி தண்ணி இதில் படுற நேரம், இந்த தகட்டில் படுற நேரம் இது வந்து மேல் நோக்கி தள்ளப்படும். இப்படி தள்ளுற நேரம் தான் இந்த ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் வந்து ஹீட்டர் ஜக்
ஆஃப் ஆகிறதுக்குரிய ஒரு செட்டப் தான் இது. இது ஃபிலிமெண்ட் தகடால் ஆக்கப்பட்டிருக்குது பாருங்கள். இது வந்து என்ன சூடாகிற நேரம் இது வந்து உலோகத்தால் ஆக்கப்பட்டு செப்பு தகடுன்னு தான் இது சொல்கிறது. என்னென்னு சொன்னால் இரும்புட வேலை வந்து கீழ் நோக்கி வளையக்கூடியது, செம்புட தன்மை வந்து ஹீட் ஆகிற நேரம் மேல் நோக்கி வளையக்கூடியது. அப்போ இது செப்பு கலந்ததாகத்தான் அந்த தகடு தயாரிக்கப்பட்டு இங்கே பொருத்தப்பட்டிருக்குது. இப்போ இதில் வைக்கிற நேரம் இந்த சூடு வந்து சூடான தண்ணி கொதிக்கிற நேரம் சூடான ஆவி படுற நேரம் இந்த தகடு வெப்பமாக்கப்படுற போது இந்த தகடு மேல் நோக்கி வளையது மூலமாகத்தான் பாருங்கள் இப்படி இருக்குது, ஃபோனில் இருக்குது. இப்போ தகடு தண்ணி சூடாகி வர்ற ஆவியில் இது வெப்பமடைவதன் காரணமாக இது மேல் நோக்கி தள்ளப்படும். இது மேல் நோக்கி தள்ளுற நேரம் பவர் அப்படியே துண்டிக்கப்பட்டு ஹீட்டர் ஆஃப் ஆகிறது நாங்கள் பார்க்குறோம். அப்போ இரும்போட தன்மை கீழ் நோக்கி வளைகிறது. இப்போ சூடாகினா செம்போட தன்மை வந்து மேல் நோக்கி வளைகிறது. அப்போ அதனால் இங்கே பொருத்தப்பட்டிருக்கிற தகவல் வந்து செம்பால் ஆக்கப்பட்டு இப்போ சூடாக்குற நேரம் இது எப்படியே மேல் நோக்கி வளையும். வந்தால் அப்படியே ஆஃப் ஆகிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இப்போ இந்த சுவிட்ச் என்ன கண்டிஷனில் இருக்கின்றதை பார்ப்போம். ஒன்று இதுக்குள்ளாலேயும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்படி இல்லைண்டா இதை கலட்டியும் பார்க்கலாம். நாங்கள் இதுக்கு கலட்டி பார்ப்போமே. ஓகே, சரி, சுவிட்சை கலக்கிறோம். இப்போ நாங்கள் இதை மீட்டர் வச்சு பார்ப்போம் என்ன கண்டிஷனில் இருக்கின்றது. இதுக்கு உங்களுக்கு லேசாக இருக்கும். மல்டிமீட்டர் விட நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருந்த அந்த சீரியல் கோட் உங்களுக்கு மிச்சம் லேசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கேர்ஃபுல்லாக கவனமாக அந்த சீரியல் கோட்டில் வேலை செய்யும்போது கவனமாக கையாளணும். ரைட், மீட்டரை ஆன் பண்ணிக்கொள்ளும். இப்போ பார்ப்போம் இதே கண்டிஷன். இப்போ இதை ஆன் பண்ணுவோம். ஓகே, இப்போ இங்கே இதில் சுவிட்சில் கண்டக்ட் இல்லாமல் இருக்கிறதுனால இங்கே சப்ளை வரல. பாருங்கள், இப்போ சுவிட்ச் நாங்கள் ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணியிருந்தோம், இந்த மீட்டரை வேலை செய்யலை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஆன் பண்ணிக்குது, வேலை செய்யலை. இப்போ ஆஃப் பண்ணிட்டோம், இப்போயும் வரலை. இப்போ ஆன் பண்ணியும் கூட இப்போ வரலை. அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? பிரச்சனை இருக்குது இந்த சுவிட்சில் தான் இருக்குது. இப்போ இது உண்மையிலே இது சுவிட்சில் தான் பிரச்சனைன்றதை கண்டுகொள்கிறதுக்குரிய இன்னும் ஒரு வழி இருக்குது. இந்த ரெண்டு வயரையும் ஒன்றா கனெக்ட் பண்ணுவோம். ஒன்று இதன் மூலமாக இப்படியும் கனெக்ட் பண்ணலாம் உதாரணத்துக்கு. அப்படி இல்லைன்னா ரெண்டு வயரையும் ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்பில் ஏதாவது ஒரு ரைட். ஓகே, இப்போ ரெண்டு வயரை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மல்டிமீட்டர் ஊடாக இந்த எலிமெண்ட்டுக்கு பகுதிக்கு கரண்ட் போகிற கண்டக்ட் பகுதியை நாங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும் இப்போ ரீடிங் காட்டுதா இல்லையான்னு சொல்லி. இப்போ பாருங்கள், இந்த இருக்குது, இது எர்த் லைனாக வரக்கூடியது, இது எங்களுக்கு தேவைப்படாது. இப்போ இது ரெண்டையும் நாங்கள் பார்ப்போம். மீட்டர் ரீடிங் வச்சு பாருங்கள் வேலை செய்யும். மீட்டர் பாருங்கள், மீட்டர் ரீடிங் வேலை செய்யுது. ஓகேவா? ஓகே, அப்போ இப்போ உள்ள பிரச்சனை என்னென்னா இந்த ஆட்டோமேட்டிக் சுவிட்சில் தான் பிரச்சனை இருக்குது. அப்போ இதை நாம் சிம்பிளாக மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் இதை ஹீட்டர் கலட்டுற நேரம் கொஞ்சம் கவனமாக கலட்டணும். ஏண்டா பிளாஸ்டிக்கில் எல்லாம் ஆக்கப்பட்டிருக்கிறதுனால இது உடையிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக நாங்கள் இதை கையாளக்கூடிய மாதிரி கவனமாக செஞ்சு கொண்டால் போதுமானது. இப்போ இதில் ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் தான் பிரச்சனை. இப்போ சுவிட்சை மாற்றிட்டா இந்த ஹீட்டர் தானாக வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. இப்போ நாங்கள் புதிய சுவிட்ச் ஒன்று மாற்றுறதுக்குரிய வழியை பார்ப்போம். இப்போ இந்த சுவிட்சை பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஏற்கனவே அதிலிருந்து கலட்டின சுவிட்ச், இது பழுதாக போயிட்டது. இப்போ இதற்கு பதிலாக அதே உருவம் அமைப்பு கொண்ட ஒரு சுவிட்ச் தான் இப்போ புதிய சுவிட்ச் தான் இங்கே இருக்குது. இது பழைய சுவிட்ச். இதில்
இது ரெண்டே வச்சு அடையாளம் கண்டு கொள்ளலாம் பழசு புதுசுன்றது. அதே சேம் வடிவான சுவிட்ச் தான் இது பாருங்கள். அதே மாதிரி இன்னும் ஒரு அமைப்புலையும் இருக்கு, பல அமைப்பில் இது வேறு ஒரு அமைப்பில் எல்லாம் ஃபங்க்ஷன் ஒன்று தான், உருவத்தில் தான் வித்தியாசமாக இருக்குமே ஒழிய அதனுடைய ஃபங்க்ஷன் ஒன்றாகத்தான் இருக்கும். இது வேறொரு ஹீட்டர் ஜோக்குக்கு பொருத்தக்கூடிய ஒன்று. இது இப்போ நாம் கலெக்டின சுவிட்ச் அதே சேம் சுவிட்ச் தான் இது. இப்போ இந்த சுவிட்சை பொறுத்துட்டு நாங்கள் ஹீட்டர் ஜோக்கை இயங்க வச்சு பார்ப்போம். இப்போ இது தேவைப்படாது, இதை வேறு உரமாக்கணும். இப்போ ஏற்கனவே இருந்த மாதிரி நாங்கள் சப்ளையை திரும்ப மீண்டும் இந்த ஹீட்டர் ஜோக்கு இதை பின்னே கொடுப்போம். எப்படி இருந்துச்சோ அதே போல் சப்ளையை நாங்கள் திரும்பவும் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, அடுத்த பின்னையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ரைட், இப்போ கனெக்ட் பண்ணுற நேரம் நாங்கள் இன்னொன்று கவனிக்கணும். இந்த பின்னை கொஞ்சம் லேசாக நவிச்சு விட்டால் கொஞ்சம் லேசாக இருக்கும். என்னென்னா லூஸ் கனெக்ஷன் இருந்தாலும் அது எங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் கொஞ்சம் டைட் பண்ணிக்கொள்வோம். இதே ஒருக்கும் டைட் பண்ணிக்கொள்வோம். ஓகேவா? இப்போ டைட் பண்ணியாச்சு, ரெண்டையும் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இதில் நாங்கள் இந்த சுவிட்சை ப்ரெஷ் பண்ணி பொருத்தி கொள்ளும். இங்கே பிளாஸ்டிக்குகள் உடையாத அளவுக்கு சிம்பிளான முறையில் நாம் சிக்கனமாக அதை பொருத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் லேசான முறையில் அதை நாங்கள் பொருத்திக்கொள்ளும். இப்போ இதுக்கு வச்சாச்சு இருந்த மாதிரி. இப்போ பழையபடி பூட்டும், எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இருந்த மாதிரி பூட்டும். சரி, அதே அமௌண்ட்டில் ஆணியெல்லாம் வச்சு செட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்க்ரூவை போட்டால் அதில் விஷயம் முடியுது. ஓரளவுக்கு நார்மலாக டைட் பண்ணால் போதும். ஏன்னா பிளாஸ்டிக்னபடியாக ஓவராக டைட் பண்ண வேண்டிய தேவைப்படாது. இப்போ சரி, ஓகே, சுவிட்ச் பொருத்தியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ புது சுவிட்ச் பொருத்துறதுக்கு பிறகு நான் இங்கே காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் மீட்டர் ரீடிங்க இங்கே பாருங்கள். இப்போ தெரியுமா உங்களுக்கு? இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்குது. இப்போ இதில் ரீடிங்கை பார்த்தா தெரியும். ஓகே, மீட்டர் வேலை செய்யுது, ரீடிங் காட்டுது, ஓம்ஸையும் காட்டுது. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒருக்கா காட்டும் பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிங் காட்டாது. இப்போ ஓகேவா? ஓகே. அப்போ இந்த ஹீட்டர் ஜோக்குள்ளே காணப்பட்ட பிரச்சனை என்னென்னா, இந்த ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் தான் பிரச்சனை. அதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு புதிய சுவிட்ச் ஒன்று போட்டோம். அந்த புதிய சுவிட்ச் போட்டிக்கிறோம். இப்போ அநேகமாக அந்த ஹீட்டர் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் உங்களோட வீட்டில் காணப்படும். நீங்களே சிம்பிளான முறையில் அதை செஞ்சு கொள்ளலாம். அதுக்கு தான் உங்களுக்கு நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் காட்டியிருந்தேன், டெஸ்ட் லேம்புன்னு சொல்கிறது, சீரியல் கோட்னு சொல்கிறது. அதன் மூலமாகவும் நீங்கள் இந்த விஷயங்களை திருத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் தான் சாதாரணமாக அநேகமாக உங்களோட வீடுகளில் காணப்படும். இதை நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ரிப்பேர்களை நாங்களே செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். மெக்கானிக்கை நாடி போக வேண்டிய அவசியம் வராது. அநேகமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்ப்போம், எப்படி கரண்ட் சப்ளை கொடுத்து இது ஹீட் ஆகுதா சூடாகுதான்னு பார்ப்போம். பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு முதல் இந்த ஹீட்டர் ஆஃபில் இருக்கா ஆனில் இருக்கான்னு பார்க்கணும் கட்டாயம். இப்போ இது ஆஃபில் தான் இருக்கு, மேலே எடுத்த ஆன், ஆஃப் பண்ணிக்கொள்ளும். இப்போ பவர் சப்ளை கொடுப்போம். ரைட், ஓகே, பவர் சப்ளை கொடுத்துட்டோம். இப்போ ஆன் பண்ணி பார்த்தா எங்களுக்கு தெரியும், இந்த பல்ப் எரிகிறது எங்களுக்கு இதில் காட்டும். பாருங்கள், நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதை பாருங்கள், பல்ப் உங்களுக்கு பிரகாசம் அடைகிறது உங்களுக்கு வந்து. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆன்.
ஓகேவா. அப்போ இந்த ஹீட்டர் இப்போ எங்களோட ஃபுல் ரிப்பேர் கம்ப்ளீட் முடிஞ்சுது. இதில் காணப்பட்ட பிரச்சனை என்னென்னா இந்த ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் தான் பிரச்சனை. இதை நாங்கள் மாற்றிருக்கோம், புதிய சுவிட்ச் ஒன்று போட்டிருக்கோம். அப்போ மற்றபடி இதில் வேறு ஒரு பெரிய பிரச்சனைன்ற ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. எங்களோட வீடுகளில் காணப்படுற இதே போல் ஹீட்டர் வேறு வேறு அமைப்பில் பலவிதமான மாடல்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே சிஸ்டம் தான், ஒரே ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஆனால் இந்த சுவிட்சுகள் சில நேரத்தில் வித்தியாசப்படும். இது ஒரு டைப், அதே மாதிரி இது ஒரு டைப்பில் இருக்குது. இப்படி 2-3 அமைப்பில் வித்தியாசமாக இருக்கும். அதை நாங்கள் பெருசாக ஒன்று யோசிக்க தேவையில்லை. எல்லாம் சிஸ்டம் ஃபங்க்ஷன் எல்லாம் ஒன்று தான். ஹீட்டர்ன்னு சொல்லும்போது எல்லாம் பொதுவாக சூடாகக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். அதில் சில கம்பெனிகள் அவங்களோட டெக்னாலஜியை பயன்படுத்தி வடிவங்களை மாற்றி அமைச்சு தயாரிச்சிருப்பாங்க. அதுகளை கண்டு நாங்கள் ஒன்றும் பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் சிம்பிளாகவே நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். எங்களால் இயலான்றது ஒன்றும் இல்லை. நாங்கள் ட்ரை பண்ணினா, முயற்சி பண்ணினா நிச்சயமாக அதில் வெற்றி அடையலாம் என்பதை நாங்கள் எல்லோரும் விளங்கி கொள்ளணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.